எல்லோருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் அனலைஸில் வீடியோ ஒன்றில் பேசிக் மெத்தடை நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் தள்ளுபடி சமான குறித்த விலை, அடக்க விலை மற்றும் விற்ற விலை போன்றவை தள்ளுபடி கொடுத்தும் எனக்கு இதனோட விலை என்ன அப்படின்னு சொல்லி வரும் கொஸ்டின்களுக்கு ஏற்றவாறு நாம் இப்போ ஷார்ட்கட் என்ற மெத்தடில் பார்ப்போம். இந்த ஷார்ட்கட்டுக்கு இங்குள்ள 3 ஃபார்முலாக்களை நான் கொடுக்கிறேன். இந்த 3 ஃபார்முலாவை டேட்டா எது மாதிரி டேட்டா வந்தால் இந்த ஃபார்முலா பயன்படுத்த வேண்டும் என்றால், ஒரு குறித்த விலையோ 2% அதாவது தள்ளுபடி அல்லது லாபம் இது போன்ற பர்சன்டேஜை கொடுத்து அதுக்கப்புறம் அடக்க விலையோ விற்ற விலையோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று கேட்டால் இந்த ஷார்ட்கட் பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் அதற்கு ஏற்ற வகையில், அதாவது அந்த கேள்விக்கு ஏற்ற வகையில் நீங்கள் ஷார்ட்கட் பயன்படுத்த வேண்டும். அது எப்படி என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வரும்போது காண்கலாம். இப்போ இந்த 3 ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ண வேண்டும் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல தள்ளுபடி சம் என்ற டைப்ல இங்க தொடர் தள்ளுபடியில தான் குறித்த விலை, அடக்க விலை, விற்ற விலை போன்ற சம்மெல்லாம் கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைப்ல நம்ம தள்ளுபடி சம் பார்ப்போம். இதுல 2 டேட்டா கொடுத்து இத்தனை பர்சன்ட் தள்ளுபடி ஆகுது, இத்தனை பர்சன்ட் லாபம் ஆகுது, அப்படி லாபம் ஆகும்போது அதோட குறித்த விலை என்ன, அப்படி இல்லைன்னா அடக்க விலை என்ன, விற்ற விலை என்ன இப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் டைப் 1. இந்த டைப் 1ல இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் பார்க்கலாம். இந்த சமூக பாருங்க. ஒருவர் ஒரு பொருளுக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். அப்பொருளின் அடக்க விலை ரூபாய் 450 எனில் குறித்த விலை காண்க. இப்போ இதுல அடக்க விலை கொடுத்துட்டாங்க, குறித்த விலை கேட்கறாங்க. குறித்த விலைன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட், அதாவது ஷார்ட்கட்ன்ற மெத்தட்ல ஒரு ஃபார்முலா உருவாக்கிறதுனால அந்த மெத்தட்ல போடணும். குறித்த விலைன்னு வந்துட்டாவே எப்பவுமே லாபம் பை நஷ்டம் இன்ட்டு பொருளின் மதிப்பு. இல்ல லாபம்னா இந்த கொஸ்டின் படி லாபம் 20% லாபம். 20% என்ன 120, 100ல மல்டிபிள் பண்ணிக்கணும். எப்பவுமே லாபம்னா 100 பிளஸ் பண்ணிக்கணும், நஷ்டம்னா 100ல மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ இது 120 பை நஷ்டம் 10%, அப்போ 90 இன்ட்டு பொருளின் மதிப்புன்றது 450. இந்த 450 மல்டிபிள் பண்ணிக்கணும். இந்த 0க்கு 0, இப்போ இந்த 9க்கு 9, 9 45, இந்த 0 அப்படியே போட்டுக்க. இப்போ இந்த 12 5 போட்டோன்னா 5 5 50, 2 10, 60, 600 ரூபாய். இதுதான் ஆன்சர். இது ஷார்ட்கட். ஃபார்முலா படி போடுறதுதான் இதுக்கான ஈஸி ஷார்ட்கட்னு நான் நினைக்கிறேன். அதனால இதையே நீங்க ஃபாலோ பண்ணீங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்ல நம்ம அடக்க விலையை பார்ப்போம். அடக்க விலை கேட்குற மாதிரி ஒரு கொஸ்டினே நம்ம பார்ப்போம். ஒருவர் ஒரு பொருளுக்கு 20% தள்ளுபடி தந்தும் 12% லாபம் அடைகிறார். அப்பொருளின் குறித்த விலை ரூபாய் 280 எனில் அடக்க விலை காண்க. சேம் அதே மாதிரி அந்த கான்செப்ட்லேயே போடுங்க, அந்த ஃபார்முலா அப்படியே போடுங்க. நான் உருவாக்கி அந்த ஃபார்முலா போடுங்க. அடக்க விலைன்னு கேட்டாவே எப்பவுமே நஷ்டம் பை லாபம் இன்ட்டு பொருளின் மதிப்பு. இப்ப நஷ்டம்ன்றது என்ன? நஷ்டம்ன்றது 20%. 20% என்ன 80. லாபம்ன்றதுன்னா 12%, அப்போ 112. இந்த பொருளின் மதிப்பு 280. ஓகே. இப்போ இதை மேலே கீழே இருக்கிறத ஷார்ட்டா அடிக்க பார்க்கணும். ஷார்ட்டா அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுது, இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாகவே அடிப்போம் அப்படின்னாவே நீங்க பேசிக்காவே எப்பவும் போல நீங்க 2ஆல் அடிச்சுட்டு போங்க. 2ஆல்னா 80ல பாதி 40, இதுல பாதி 56, அதே இதுல பாதி 20, இதுல பாதி 28. சேம் இதே மாதிரி அடிச்சுட்டு போக வேண்டியதான். இந்த 28 வந்துட்டாலும் இந்த 28க்கு இந்த 28 அடிச்சு வந்துடும் 10. இது அப்படியே மல்டிபிள் பண்ணி பண்ணிடலாம். 200 தான் இதுக்கான ஆன்சர். இதே மாதிரி அடுத்த ஒரு சம் பார்ப்போம். இப்ப இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தின் விலை, அதாவது ஒரு புத்தகத்தின் குறித்த விலை 225 ரூபாய். அதற்கு 8% தள்ளுபடி வழங்கினால் அதன் விற்பனை விலை என்ன? விற்பனை விலை பற்றி ஒரு கொஸ்டின் பார்க்கணும். விற்பனை விலைக்கு ஃபார்முலா என்ன? விற்பனை விலை எப்பவுமே நஷ்டம் பை அடக்க விலை. அடக்க விலைன்றது இதை பொறுத்த வரைக்கும் 100 இன்ட்டு பொருளின் மதிப்பு. நஷ்டன்றதுல இதுலன்னா அதை தள்ளுபடி வாங்கிருக்கு 8% போக மீதி 92. அடுத்தது கீழே 100. இங்க பொருளின் மதிப்புன்னா 225. 225 நம்ம இதை 25 அடிக்குமா? இதை 25 அடிச்சா 425, இது 25 அடிச்சா 9.
அப்படியே இது 2 மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 92 9 9 2 18 மீதி 1 9 9 81 82. 828 பேலன்ஸ் 4ஆல் அடிக்கும்போது 1 4 7 8. இப்போ அடுத்து 4ஆல் அடிக்கிற அளவுக்கு அந்த முழு எண்ணம் எல்லாத்தாலும் வெறும் 2 இருக்கிறதால நடுவில் 0 போட்டு 7 4 28. இந்த 207 என்பதுதான் வெற்றி விலை. இதற்கு அடுத்து வரும் வீடியோவில் நம் தொடர் தள்ளுபடி பார்க்கலாம். இதுபோன்று டிஎன்பிஎஸ்சிக்கு மற்றும் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ஏற்ற வகையில் இந்த தள்ளுபடி சம் மற்றும் ப்ராஃபிட் அண்ட் அனலைஸ் முழுவதுமாக எளிமையான முறையில் ஷார்ட்கட் என்ற மெத்தடில் கற்றுக்கொள்ள எங்களது சேனலை தொடர்ந்து பின்பற்றி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். நன்றி, வணக்கம்.